ஹலோ, வெல்கம் டு ஸ்மிக் லேர்ன். இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ப்ராப்ளம் சால்விங். அதுல ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்க போறோம். ஒரு நம்பர் டிஜிட்ஸ் வாங்குறோம். அந்த டிஜிட்ஸோட கவுண்ட் எவ்வளவு நம்பர்ஸ் இருக்குன்னு கவுண்ட் பண்ண போறோம். எத்தனை டிஜிட்ஸ் வந்திருக்குன்னு கவுண்ட் பண்ண போறோம். ஸோ கவுண்ட் தி நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் இன் எ given number. Next, count numbers. ஓகே, அப்படின்னா முதல்ல என்னன்றது நான் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன். நீங்க முதல்ல பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்ப எடுத்துக்கலாமா? இப்ப என்ன எடுத்துக்கலாம்? என்னோட வேல்யூ 5 4 3 2 1 இல்ல ஓகே 1 கொடுத்தோம்னா கவுண்ட் எவ்வளவு வரும்னு 5 வரும். ஸோ நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் எவ்வளவு 5. இதே பாருங்க, n ஈக்குவல் டு எக்ஸாம்பிள் ஃபார் எக்ஸாம்பிள் ஏன் இது ஃபார் எக்ஸாம்பிள் நம்பர்ஸ் கொடுக்குறேன். என்ன எனக்கு அவுட்புட் வேணும்? இன்புட் என்னவா இருந்தா இன்புட் எனக்கு ஸோ இன்புட் என்னோட வேல்யூ நம்பர்ஸோட வேல்யூ 5 4 3 2 1 இருந்துச்சு. அப்ப கவுண்ட் ஈக்குவல் டு 5. சப்போஸ் வேற ஒரு n இன்புட் n ஈக்குவல் டு 5 6 7. அப்ப கவுண்ட் ஈக்குவல் டு என்ன 3. ஸோ நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ். இப்ப இந்த ப்ரோக்ராம் எப்படி போடலாம்? சாரி, ஸ்கேனர் n கெட் பண்ணோம் இல்லையா? இன்னன்றது ஆப்ஜெக்ட், நியூன்றது ஆப்ரேட்டர், அப்புறம் ஸ்கேனர்ன்றது நியூ பக்கத்துல வர ஸ்கேனர் கன்ஸ்ட்ரக்டர், சிஸ்டம்ன்றது கிளாஸ், என்னன்றது மெத்தட். ஒவ்வொரு தடவையும் கிளாஸஸ் சொல்றேன். இதுக்கான இம்போர்ட் கிளாஸ் என்னன்னா இம்போர்ட் ஸ்கேனர் கிளாஸ் தான் நம்ம இம்போர்ட் பண்றோம். இம்போர்ட் ஜாவா யூட்டிலிட்டி டாட் ஸ்கேனர். ஜாவான்றது சாஃப்ட்வேர், யூட்டிலிட்டின்றது பேக்கேஜ், ஸ்கேனர்ன்றது அதுக்குள்ள இருக்க ஒன் ஆஃப் த கிளாஸ். ஓகே, இப்போ இன்ட் n system dot out dot println entered n. Okay, n equal to in dot next int next system dot next. okay, next என்ன பண்ணணும்னா int இப்போ நம்ம கவுண்ட் ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிப்போம். கவுண்ட் ஈக்குவல் டு 0. ஓகே, கவுண்ட் ஈக்குவல் டு 0. இப்போ while n greater than 0. ஸோ n என்ன பண்றோம்? என்ன சிம்பிளிஃபை பண்றோம். n/10 என்ன டிவைட் பண்ண n/10ன்னா உங்களுக்கு சிம்பிளிஃபை ஆகும். ஸோ இட் மீன்ஸ் என்ன? சப்போஸ் நான் ஃபார் எக்ஸாம்பிள் n ஈக்குவல் டு 123 கொடுத்துருந்தேன்னா இப்ப இந்த இடத்துல n ஈக்குவல் டு n/10ன்னா அப்ப என்னோட வேல்யூ என்ன எடுத்துக்கும்? 12 எடுத்துக்கும். இப்போ கவுண்ட் ஈக்குவல் டு 0. இந்த கவுண்ட் ஈக்குவல் டு கவுண்ட் பிளஸ் 1. இப்போ இந்த இடத்துல பார்க்கும்போது என்னன்னா கவுண்ட் ஆல்ரெடி 0 இருக்கு. கவுண்ட் ஈக்குவல் டு 0 பிளஸ் 1. இப்போ கவுண்ட் ஈக்குவல் டு என்னமா 1. ஓகே, இப்போ தென் while loop செக் பண்ணது. இந்த இடத்துல என்ன செக் பண்ணோம்? உங்களுக்கு n12 ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே 123 கிரேட்டர் தென் 01 செக் பண்ணிருக்கோம். அது ட்ரூன்றதுனால உள்ள வந்திருக்கோம் உங்களுக்கு. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணோம்? நெக்ஸ்ட் டைம் செகண்ட் என்ன பண்ணோம்? என்னோட வேல்யூ 12 ஆயிடுச்சு இல்லையா? 12 கிரேட்டர் தென் 0. இப்போவும் ட்ரூ தான். உள்ள லூப் உள்ள வருது. உள்ள லூப் வரும்போது திருப்பி என்னோட வேல்யூ என்ன ஆகுதுன்னா n ஈக்குவல் டு n/10 இல்லையா? அப்போ n ஈக்குவல் டு 12 டிவைடட் பை 10. அப்போ என்னோட வேல்யூ 1. இப்போ கவுண்ட் ஈக்குவல் டு 1 பிளஸ் 1. அப்ப என்ன வரும் உங்களுக்கு? கவுண்ட் ஈக்குவல் டு 2 வந்துருக்கும். ஓகே, இப்ப திருப்பி லூப் செக் பண்ணது 1 கிரேட்டர் தென் 0. எஸ், இப்போ ட்ரூ தான். இப்ப இந்த இடத்துல என்ன பண்றோம்? n ஈக்குவல் டு 1 டிவைடட் பை 10ன்னா என்னோட வேல்யூ 0. இப்ப கவுண்ட் ஈக்குவல் டு 2 பிளஸ் 1. அப்போ என்ன வரும்? கவுண்ட் வேல்யூ 3. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்றோம்?
0 greater than 0 இந்த இடத்துல false. இப்போ நம்பர் இப்போ system dot out dot println total number of digits equal to plus count. ஓகே, இப்போ நம்ம இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணி பார்க்குறோம். பாருங்க, இப்போ என்ன கொடுத்துருக்கோம், 123 கொடுத்தோம்னா கவுண்ட் டோட்டல் நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் 3 வந்திருக்கு. இப்போ நெக்ஸ்ட் ஒரு ப்ரோக்ராம் பார்க்கலாம். அடுத்த ப்ராப்ளம் சால்விங் என்னன்னா ஆடம் நம்பர். ஆடம் நம்பர் எப்படி போடலாம்? ஆடம் நம்பர்னா என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபர்ஸ்ட் டெஸ்ட் ஆடம் நம்பர். ஆடம் நம்பர் பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயில். இப்போ ஸ்லாஷ் ஸ்டார் இதுல பாருங்க. நெக்ஸ்ட் ஒன், இப்போ வந்து ஆடம் நம்பர் இல்லைன்னா ஒரு எண்ணோட வேல்யூ 12 கொடுத்தோம் அப்படின்னா 12ஓட ஸ்கொயர் என்ன? ஸ்கொயர் என்ன ஆகும்? ஸ்கொயர்னா n இன்டூ n. அப்போ என்ன ஆகும்? அப்போ 12 இன்டூ 12 144. ஸ்கொயரோட வேல்யூ 144. ஓகே, நெக்ஸ்ட் இதுக்கப்புறம் n வந்து ரிவர்ஸ் பண்ணோம்னா ரிவர்ஸ் ஆஃப் n. ரிவர்ஸ் ஆஃப் n இப்போ n ஈக்குவல் டு 21. ஓகேவா? அதாவது சாரி, ரிவர்ஸ் ஈக்குவல் டு 21. அப்போ இதனோட ஸ்கொயர் ரூட் என்ன? ஸ்கொயர் ரூட்ல ஸ்கொயர். இதனோட ஸ்கொயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 21 இன்டூ 21 அப்படி போட்டோம் அப்படின்னா என்ன கிடைக்கும் உங்களுக்கு? 144. ஸ்கொயர் இது ஸ்கொயர் 1 வச்சுக்கலாம், ரிவர்ஸ் ஸ்கொயர் வச்சுக்கலாம். இது ஸ்கொயர் 1. அப்போ ஸ்கொயர் 1 ஈக்குவல் டு இப்போ என்ன பண்ணும் உங்களுக்கு? 441. சாரி, 441. இப்போ இதை நம்ம ரிவர்ஸ் பண்ணோம்னா ரிவர்ஸ் தி ஸ்கொயர், ரிவர்ஸ் ஆஃப் ஸ்கொயர் 1 அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா என்ன வரும்? 144. So அப்ப this number 12 is Adam number. Okay, இப்போ இந்த ப்ரோக்ராம் நம்ம எப்படி போடலான்றதை பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு இதுலயே நம்ம பண்ணுவோம், என்னென்ன வேரியபிள் டிக்ளேர் பண்ணலாம்னு தெரிஞ்சிருச்சு. ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்கேனர் போட்டுவோம். ஸ்கேனர் n ஈக்குவல் டு நியூ ஸ்கேனர் சிஸ்டம் இன். ஓகே, இப்போ இம்போர்ட். இதுக்கப்புறம் system dot out int n square row square 1 reverse number reverse 1. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே n மட்டும் கெட் பண்ணா போதும் நமக்கு. system dot out dot println entered n. ஓகே, n equal to in dot next int. இப்போ வந்து என்ன பண்றோம்னா n equal to reverse n ஓட வேல்யூ ஸ்கொயர் equal to n into n. அப்படின்னா என்னப்பா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி என்னோட ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட வேல்யூ n equal to 12 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸோ என்னோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கொயர் equal to 144 because 12 into 12 square equal to 144. ஓகே, தென் அதுக்கு அடுத்தது என்ன பண்ணணும்னா இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? ரிவர்ஸ் பண்ணணும். ரிவர்ஸ் நம்ம கொடுத்துருக்க நம்பர் ரிவர்ஸ் பண்ணணும். அதுக்கு while n நம்ம ரிவர்ஸ் நம்பர்லாம் ஆல்ரெடி போட்டிருக்கோம், பட் இருந்தாலும் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். இடத்துல இப்போ வந்து int r equal to ரிமைண்டர் கண்டுபிடிக்கிறோம் n percentage 10. இப்போ ரிவர்ஸ் ஈக்குவல் டு 0 டிக்ளேர் பண்ணிப்போம். அந்த இடத்துல இங்கேயும் ரிவர்ஸ் 1 equal to 0 டிக்ளேர் பண்ணும். ஏன்றதை நான் சொல்றேன். இப்ப பாருங்க, ரிவர்ஸ் equal to ரிவர்ஸ்
இன்டூ, ஏன்னா ரிவர்ஸ்ல போடும்போது நம்ம போடுறது நம்பர் சிஸ்டம் வந்து டெசிமல் நம்பர் சிஸ்டம். ஸோ அதனால நம்ம வந்து 10ஆல மல்டிப்ளை பண்ணிட்டு கிடைக்கிற ரிமைண்டர்ஸ் ஆட் பண்றோம். இதனால என்ன ரிசல்ட் வரும்ன்றது இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு என்ன, இந்த இடத்துல என்ன ஆயிருக்கும் உங்களுக்கு, என்னோட வேல்யூ 12, 12 greater than 0. ஓகே, 12 greater than 0. am I right? ஓகே, ட்ரூ தானேப்பா? ஆமா. தென் இங்க வரும், இங்க வரும்போது இப்போ என்ன பண்றோம், ஆர் ஈக்குவல் டு 12% 10 என்ன வரும், ரிமைண்டர் ஈக்குவல் டு 2. ஓகே, தென் இந்த இடத்துல என்ன ப்ராசஸ் நடக்கும்னா, ஆல்ரெடி ரிவர்ஸ் ஈக்குவல் டு ரிவர்ஸோட வேல்யூ 0 சொல்லியிருப்போம், இன்டூ 10ஆல மல்டிப்ளை பண்ணி 2 + 2 ஆட் பண்ணோம்னா ரிவர்ஸ் வந்து என்ன இருக்கும் உங்களுக்கு, 2. ஏன்னா 0 × 10 0 + 2 வந்து 2. தென் அதுக்கப்புறம் n = n/10. இந்த இடத்துல என்ன ப்ராசஸ் நடக்கும் அப்படின்னா, இப்ப வந்து பாருங்க, என்னோட வேல்யூ என்ன, 12. 12 divided by 10 னா n = 1. ஓகே, 1 டைம். இப்ப திருப்பி என்ன பண்ணோம், 1 மேல போகும். 1 greater than 0 செக் பண்ணுமா, எஸ் ட்ரூ. இப்பவும் ட்ரூ தான். உள்ள வரும். உள்ள வரும்போது என்ன பண்ணணும், இந்த இடத்துல திருப்பி r = 1% 10 ரிமைண்டர் = 1. இப்போ ஆல்ரெடி என்ன ஃபார்முலா, ரிவர்ஸ் = ரிவர்ஸ் இன்டூ 10 இல்லையா. ஆல்ரெடி ரிவர்ஸோட வேல்யூ என்ன, 2. 2 × 10 + 1 21. 2 × 10 20 + 1 21. ஓகே, தென் இந்த இடத்துல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, என்னோட வேல்யூ என்ன, ஆல்ரெடி வந்து 1 இருக்கு. 1/10 0. அப்போ வந்து n = என்னன்னு வந்துடுது, 0ன்னு வந்துடுது. இப்போ நம்ம வந்து என்ன பண்றோம், இங்க 0 greater than 0 செக் பண்ணும்போது ஃபால்ஸ். அப்போ ஸ்கிப் பண்ணி வெளியே வந்துடுச்சு. இப்போ இங்க ரிசல்ட் வந்து 21 போட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணோம், இதோட ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். ரிவர்ஸோட ஸ்கொயர் 1 = ரிவர்ஸ் இன்டூ ரிவர்ஸ். ஓகே, இப்போ என்ன ரிசல்ட்மா வரும் உங்களுக்கு, ரிவர்ஸ் இன்டூ ரிவர்ஸ்னா 21// கமெண்ட் ரிவர்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஸ்கொயர் 1 = 21 × 21. ஸோ ஸ்கொயர் 1 = 441. கரெக்டா. தென் அதுக்கப்புறம் இதை நம்ம ரிவர்ஸ் பண்ணணும். இதே சேம் ஃபார்முலா தான். வைல் ஸ்கொயர் இல்ல சாரி ரிவர்ஸ், ரிவர்ஸ் greater than 0 உள்ள வரும். திருப்பி இதே மாதிரி என்ன பண்றோம்னா, இன்ட்டு r1 = நம்ம ரிவர்ஸ் %10. இப்போ இந்த இடத்துல என்னப்பா வரும் உங்களுக்கு, இங்க பாத்தீங்க அப்படின்னா ரிவர்ஸோட வேல்யூ என்னம்மா, ரிவர்ஸோட வேல்யூ 21. ஸோ 21 greater than 0 இப்போ ட்ரூ. உள்ள வருதா, லூப்ல உள்ள வரும்போது நான் இங்க என்ன பண்றோம், r1 கண்டுபிடிக்கிறோம். அப்போ r1 = 21% 10 r1 = 1. இப்போ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றோம், உங்களுக்கு இந்த இடத்துல ப்ராசஸ் தான். என்ன ப்ராசஸ் நடக்கணும்னா, ரிவர்ஸ் 1 = ரிவர்ஸ் 1 = சாரி ரிவர்ஸ் 1 பண்ணக்கூடாது, இடத்துல ஸ்கொயர் பண்ணணும். ஸ்கொயர் ரிவர்ஸ் பண்ணா போதும். ஸ்கொயர் 1 இப்போ ஸ்கொயர் 1 எவ்வளோமா, 441. 441 greater than 0. இப்போ இந்த இடத்துல வரும்போது ஸ்கொயர் 1 இதுதான் ரியலா நம்ம ஒர்க் பண்ணிட்டே இருக்கும் போது போடுற பத்தியா, நாங்க ப்ரீ டிஃபைன் கோட் வைக்கிறது அப்படியே போடுது. 441% 10 ரிசல்ட் என்ன வரும் உங்களுக்கு, 1 தான் வரும். ஸோ இப்போ ஆல்ரெடி ரிவர்ஸ் 1ல என்ன இருக்கு, ரிவர்ஸ் 1 × 10 + r1. ஓகே, இப்போ இந்த இடத்துல என்னப்பா வரும் உங்களுக்கு, ரிவர்ஸ் 1
equal to 0 into 10 plus 1. அப்போ reverse 1 equal to 1. Okay. Then reverse square equal to square 1 equal to square 1 slash 10. அப்படின்னா என்னமா? இப்போ square 1 ஓட வேல்யூ என்ன? 441 slash 10. அப்போ square 1 equal to 44. Okay. இப்போ இங்க மேல வருது 44 greater than 0. இது true. ஓகேவா? இது ட்ரூமா? இந்த இடத்துல ட்ரூன்னு உள்ள வருது. இப்போ என்ன நடக்குது? இதே சேம் ப்ராசஸ் தான். R1 equal to 44 percentage 10. அப்போ R1 equal to என்ன வரும் உங்களுக்கு? 4 வரும். இந்த இடத்துல என்ன நடக்குது பாத்தீங்க அப்படின்னா reverse 1 equal to already reverse 1ல வந்து 1 இருக்கு. 1 into 10 plus 4. So reverse 1 equal to 10. Reverse 1 into 10, 10 plus 4, 14. 14. Okay. Then இங்க வரும். இங்க square equal to square 1 equal to already என்ன? 44 இருக்குல்லையா? அது slash 10 ன்னா square 1 equal to என்னவா இருக்கும்? 4. Okay. Then இங்க போறோம். இங்க 4 greater than 0. True. இல்லையா? மேல வருது லூப். ஸோ நான் பாருங்க இப்பவே மேனுவல் அப்படியே போட்டு காட்டுறேன். அப்படியே உங்களுக்கு ஈஸியா புரியுது பாருங்க. ஸோ தென் அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்? R1 equal to 4 percentage 10. அப்போ R1 equal to என்னமா? 4. இந்த இடத்துல ஆல்ரெடி என்ன இருக்கு உங்களுக்கு? reverse 1 equal to 14 இருக்கா? 14 into 10 plus 4. அப்போ 140 plus 10 144. Okay, 144. ஓகேவா? இப்போ தென் இந்த இடத்துல வரும்போது ஸ்கொயர் 1 equal to நம்மளோட வேல்யூ என்ன? 4 slash 10. அப்போ ஸ்கொயர் 1 equal to கோஷன் கண்டுபிடிக்கும் போது 0. டிவிடெண்டை விட டிவைசர் வந்து அதிகமா இருந்தா 0 வரும் இன்டீஜர் நம்பர்ல. இப்ப எடுத்துட்டோம்னா 0 greater than 0 false. ஓகே, நம்ம ஆல்ரெடி நம்ம வந்து ஸ்கொயர் பண்ணி வச்சிருக்கோம் இந்த இடத்துல 144. இந்த ஸ்கொயரும் இந்த ஸ்கொயர் ஒன்னும் சேமா இருந்துச்சுன்னா ஆடம் நம்பர். if ஸ்கொயர் equal to square 1 marda system dot out dot println that the given number இப்படி போடுவோம். என்னது? நம்ம n வந்து சிம்பிளிஃபை ஆயிடுச்சு இல்லையா? ஓகே. the given number is Adam number. else it is not Adam number. System dot out dot println this the given number is not Adam number. The given number is not Adam number. Okay. இப்போ நம்ம இதை ரன் பண்ணுவோமா? 12 கொடுக்கலாம். The given number is not Adam number. Why? இருங்க, ரிவர்ஸ் ஆயிருக்கு. ஸ்கொயர்ல வந்து 144. இந்த இடத்துல ஸ்கொயர் 1 சாரி இந்த ரிவர்ஸ் 1 ஸ்கொயரும் ரிவர்ஸ் 1 என்ன? ஸ்கொயர் 1 சிம்பிளிஃபை ஆயிடுச்சு. n மாதிரி என்னோட வேல்யூ மாதிரி தானே சிம்பிளிஃபை ஆயிட்டே இருக்கு. பாருங்க 12 கொடுக்குறேன். 1 the given number is Adam number. இதே வந்து 21 கொடுக்குறோம், அதுவே ஆடம் நம்பர் தான். 22 கொடுப்போமா? அது என்ன வருது பார்க்கலாமா? 22 ஆல்சோ ஆடம் நம்பர் தான். 23 கொடுத்து பார்ப்போமா? The given number is not Adam number. இப்போ 13 கொடுத்து பார்ப்போமா? The given number is Adam number. 13 நீங்க செக் பண்ணி பாருங்க. 14 கொடுத்து பார்ப்போமா? 14 கொடுத்தோம்னா the given number is வந்து it's not Adam number. Okay.
இப்போ இது கிளியரா. நெக்ஸ்ட் என்ன ப்ரோக்ராம் பார்க்கலாம்? பிரைம் ஆர் நாட் பார்ப்போம். நெக்ஸ்ட் என்ன ப்ரோக்ராம் பார்க்கலாம்? பிரைம் ஆர் நாட். நியூல கிளாஸ் டெஸ்ட். பிரைம் நம்பர்னா என்ன? அந்த ஒரு நம்பர் இருக்குன்னா அது ஒன் டேபிள்லயும் அதே டேபிள்ல மட்டும்தான் டிவிசிபிள் ஆகும், வேற எந்த டேபிள்லயும் டிவிசிபிள் ஆகாது. ஒன் டேபிள் அண்ட் தென் நமக்கு சேம் டேபிள்ல டிவிசிபிள் ஆகும். தட் இஸ் கால்ட் பிரைம் நம்பர். இப்போ 1 2 இஸ் ஏ பிரைம் நம்பர். 2 இப்போ பாத்தீங்கன்னா system dot out dot println ஸ்கேனர் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் system dot out dot println entered n கொடுத்திருக்கேன். என்னோட வேல்யூ கெட் பண்றோம். அதுதான் பிரைம் நம்பர் என்னன்னு கெட் பண்றதுக்காக n equal to நம்ம 10 கெட் பண்ற மாதிரி பார்க்கலாம். இப்போ பாருங்க, இதுல ஒரு இன்ட் flag variable டிக்ளேர் பண்றேன். எதுக்காக flag variableனா பிரைம் நம்பர் நிறைய கான்செப்ட் நிறைய மெத்தட்ல போடலாம். flag variable மெத்தட் உங்களுக்கு தெரியும், பிரேக் இதுல யூஸ் பண்ணுறதுக்காக நான் பண்றேன். ஸோ ஐயோட வேல்யூ ஸ்டார்டிங் 1 கொடுத்தோம்னா 1 எல்லா நம்பருமே டிவிசிபிள் ஆயிடும். அதனால 1 எடுத்துக்கூட 2ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். I less than equal to n/2. nல பாதி நம்பர் வரைக்கும் செக் பண்ணாவே நமக்கு பிரைம் நம்பரா இல்லையான்றதை நம்ம செக் பண்ணிடலாம். I++. இப்ப இந்த இடத்துல என்ன வரும் உங்களுக்கு? ஐயோட வேல்யூ 2 இல்லையா? அப்போ 2 less than equal to n/2னா 10/2. 10/2. அப்போ 10/2னா 5. அப்போ 5 ட்ரூ உள்ள வரும் உங்களுக்கு. ஓப்பன் பிரேசஸ் க்ளோஸ் பிரேசஸ் கொடுத்துருக்கோம். இந்த இடத்துல நான் என்ன பண்றேன்? இன்ட் ஐன்னு கொடுக்குறேன். ஏன்னா ஐ டிக்ளேர் பண்ணாதனால இங்கேயே டிக்ளேர் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல என்ன பண்றோம்? ஃபர்ஸ்ட் இஃப் n% i ஐயால டிவிசிபிள் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு flag 1 டிக்ளேர் பண்ணிட்டு flag equal to 1 டிக்ளேர் பண்ணிட்டு பிரேக் கொடுத்தோம்னா என்டையர் லூப் என்ன ஆகும்னா ஸ்கிப் எக்ஸிட் ஆயிடும். to exit the entire loop. ஓகே, தென் இங்க பாருங்க, இந்த இடத்துல நெக்ஸ்ட் என்ன பண்றோம்? ஐயோட வேல்யூ என்ன ஆகும் உங்களுக்கு? இந்த உள்ள வருதா? ஐயோட வேல்யூ என்ன உங்களுக்கு? 1 2. ஆனா என்னோட வேல்யூ என்னன்னா 10% 2 அப்படின்னும் போது ட்ரூ தானே? எஸ், ஏன்னா ஈக்குவல் டு 0. n 2ஆல டிவைட் பண்ணோம்னா ரிமைண்டர் என்னவா இருக்கும் உங்களுக்கு? 0 ஆயிடும். அப்போ flag equal to 1 செட் பண்ணிட்டு இந்த லூப் எக்ஸிட் ஆகி வெளியே வந்துடும். வெளியே வந்துச்சுன்னா இஃப் flag equal to 1 இருந்துச்சுன்னா system dot out dot println the given number is prime number. அப்படி இல்லைன்னா else system dot out dot flag 0 println the given number is not prime number. Okay, இப்போ flag equal to 0 வரது prime number. சாரி, flag equal to 0 வரது prime number. ஏன்னா flag 1 ஆச்சுன்னா அது prime number கிடையாது. flag equal to 0 வரதா அது prime number. ஓகேவா? 1னா not a prime number. ஸோ அதனால flag 0வா இருக்கும்போது given number is prime. ஏன்னா இந்த n10 2ஆல டிவிசிபிள் ஆனதுனால ட்ரூ flag 1 செட் பண்ணி என்டையர் லூப்பை ஸ்கிப் பண்ணிச்சு. ஃபிளாகோட வேல்யூ 0 கிடையாது. இப்போ 1 எல்ஸ் பார்ட் எக்ஸிக்யூட் ஆயிடும். ஸோ இந்த பார்ட் தான் எக்ஸிக்யூட் ஆகும். the given number is not prime number வரும். இங்க பாருங்களேன், ஸோ இப்போ பாருங்க 10 கொடுக்குறேன். the given number is not prime number. இப்போ இதே 11 கொடுக்குறேன். the given number is prime number வரும். இதுக்கு எப்படி போடணும்னு பார்த்தோம்னா நம்ம இந்த இடத்துல போட்டு காட்டுறோம் பாருங்க. இப்போ இந்த இடத்துல பாருங்க, ஃபர்ஸ்ட் என்னது? i is equal to 2 இல்லையா? என்னோட வேல்யூ என்ன? என்னோட வேல்யூ என்னமா? என்னோட வேல்யூ 11. இப்போ உள்ள வருது. லூப்புக்குள்ள என்ன பண்றோம்? 2 less than equal to 11/2 5.5. அப்படின்னா 11/2னா என்ன? இட் மீன்ஸ் 5.5.
ஸோ 2 less than 5 தானே. அப்போ for 2 less than equal to 5 வந்து ட்ரூ. அப்போ ட்ரூன்னும் போது உள்ள வரும். உள்ள வரும்போது உங்களுக்கு அப்படின்னா 2 less than equal to 5 ட்ரூ உள்ள வருது. உள்ள வந்த உடனே என்ன பண்றோம், என்னோட இஃப் கண்டிஷன்ல என்னோட வேல்யூ என்ன 11% 2 equal to 0 அண்ட் பாக்குது ஃபால்ஸ். ஃபால்ஸ்னும் போது மேல போகும்போது என்ன ஆகும், ஐ இன்க்ரிமெண்ட் ஆகுது. ஐ பிளஸ் பிளஸ் அப்படின்னா என்ன, ஐயோட வேல்யூ வந்து 3 இன்க்ரிமெண்ட் ஆகுது. திருப்பி என்ன பண்றோம், 3 less than equal to 5 செக் பண்ணுது ட்ரூ. ஏன்னா 11/2னா அது வந்து 5 தானே எடுத்துக்கும். இப்போ ட்ரூல வருது. இஃப் கண்டிஷன்ல திருப்பி என்ன பண்றோம், 11% 2 equal to 0 அப்பவும் என்ன ஆகுது, ஃபால்ஸ். திருப்பி ஐ இன்க்ரிமெண்ட் பண்ணுது. ஐ பிளஸ் பிளஸ்னா ஐயோட வேல்யூ என்ன ஆயிடுச்சு உங்களுக்கு 4 ஆயிடுச்சு. திருப்பி 4 less than equal to 5 இப்பவும் ட்ரூ உள்ள வருது. இஃப் வந்து 11% சாரி இங்க 2 கிடையாது, இங்க என்ன வரும் உங்களுக்கு 3. இங்க வந்து 11% 4 equal to 0. இப்ப இது என்ன ஆகும், ஃபால்ஸ். திருப்பி என்ன பண்ணோம், ஐ பிளஸ் பிளஸ்னா ஐயோட வேல்யூ என்ன ஆகும் 5 ஆயிடும். இப்ப திருப்பி உள்ள வருதா 5 less than equal to 5 இப்ப ட்ரூ இல்லையா. திருப்பி வருவோம், இஃப் 11% 5 equal to 0 ஃபால்ஸ். திருப்பி ஐ பிளஸ் பிளஸ் போது ஐயோட வேல்யூ என்ன ஆகுது 6 ஆகுது. 6 less than equal to 5 ஃபால்ஸ். ஸோ அப்போ ஃபிளாக் வேரியபிள் என்னவா இருக்கு, 0வா இருக்கு. அதனால்தான் given number is prime. இப்போ நமக்கு ஒரு 19 இஸ் பிரைம் நம்பர் தெரியும் நமக்கு இல்லையா, அதை நம்ம போட்டு பார்ப்போம் 19. ஓகே, இப்போ உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கு. நெக்ஸ்ட் வந்து என்னன்னா ஃபிபனோசி சீரிஸ். நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் என்ன பார்க்க போறோம், ஃபிபனோசி சீரிஸ். ஸோ டெக்ஸ்ட் நியூ டெக்ஸ்ட் ஃபிபனோசிஸ் பப்ளிக் ஸ்டாட்டிக் ஃபினிஷ். இப்போ அப்படின்னா என்னன்னு ஃபர்ஸ்ட் பார்ப்போமா. என்னோட வேல்யூ 10 கொடுத்துன்னு வச்சுக்கீங்களேன். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வேல்யூ வந்து 0. ஃபர்ஸ்ட் F1 ஒரு வேரியபிள் எடுக்கிறோம், அது 0. F2ன்றது 1. அப்போ வந்து இப்போ என்னன்னா 0,1 0 + 1 1 1 + 1 2 1 + 2 3 2 + 3 5 3 + 5 8 8. அதுக்கப்புறம் 5 + 8 13 13 + 8 21. ஸோ 21 + 13 34. கவுண்ட் பண்ணுங்க, 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸோ என்னோட வேல்யூ 10 கொடுத்தா இந்த சீரீஸ் ஃபுல்லா வரணும். இதுதான் ஃபிபனோசிஸ் சீரீஸ். இதுக்கு பேர் என்னமா, ஃபிபனோசிஸ் சீரீஸ். போனப்ப ஆட் பண்ணணும். நம்ம இந்த ப்ரோக்ராம் எப்படி போடலான்னு நான் காமிக்கிறேன் பாருங்க. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா இன்ட் சாரி ஸ்கேனர் யூஸ் பண்ணிடுவோம். ஸ்கேனர் இன்னு நியூ ஸ்கேனர் system.in எவ்வளோ சீரீஸ் வேணும்னு சொல்லணும் இல்லையா, அதுக்காக இன்புட் செட் பண்ண ஸ்கேனர் வேரியபிள் டிக்ளேர் பண்ணி ஸ்கேனர் வந்து கிளாஸ் கிரியேட் பண்ணிக்கிறோம். int system.out.println entered enter n equal to in dot next int. ஓகே, இப்போ வந்து f int n இது int n. அப்புறம் நமக்கு ஸ்டார்டிங் நம்பர் தெரியும்ல, f1 equal to 0 f int f2 equal to 0 1. ஏன்னா இது f1 f2. அதுக்கப்புறம் f3 ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணா அது எதுக்கு நான் சொல்றேன் சரியா. இப்போ I ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கலாம்.
இந்த இடத்துல சிஸ்டம் டாட் அவுட் டாட் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே டூ டைம்ஸ் வந்து F1 F2 இருக்கிறது ஃபர்ஸ்ட் 2 நம்பர்ஸோட டிஜிட்ஸ், அதனால அதை பிரிண்ட் பண்ணிக்கலாம். F1 பிளஸ் F2 பிளஸ் பிரிண்ட் எல்லாம் வேணா பிரிண்ட் யூஸ் பண்ணணும், ஏன்னா சேம் லைன்ல பிரிண்ட் பண்ணணும். செமிகோலன். இப்போ என்ன பண்றோம், ஃபார் வந்து I equal to 2ல ஸ்டார்ட் 3ல ஸ்டார்ட் பண்றோம். ஏன்னா பிகாஸ் ஆல்ரெடி 2 டைம்ஸ் பிரிண்ட் பண்ணாச்சு, F1 F2. அப்ப தேர்ட் லொகேஷன் இங்க இருந்து தான் பிரிண்ட் ஆகணும், இங்க இருந்து தான் பிரிண்ட் ஆகணும். ஏன்னா ஆல்ரெடி 0 நான் பிரிண்ட் பண்றதுக்கு போட்டேன். இந்த இடத்துல என்ன ஒரு ரிசல்ட்னா 0 ஸ்பேஸ் 1 வரும். ஸோ அது மாதிரி நம்ம வந்து இப்போ அப்போ தேர்ட்ல இருந்து செக் பண்ணா போதும். I less than equal to n சீரிஸ் வரைக்கும் போகணும். I plus plus இது உள்ள I வந்து பெருசா ஒன்றும் ஃபங்க்ஷன் உங்களுக்கு இந்த இடத்துல என்ன இருக்கும்னா ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ஐயோட வேல்யூ 3 இல்லையா, 3 less than equal to 10 செக் பண்ணும், ட்ரூ உள்ள வரும். உள்ள வந்த உடனே நான் என்ன பண்றேன்னா F3 equal to F1யும் F2வையும் நான் ஆட் பண்றேன். F1யும் F2 ஆட் பண்றேன். ஆட் பண்ண என்ன உங்களுக்கு F3 equal to 0 plus 1, F3 equal to 1. அப்புறம் இங்க என்ன பண்ணதுன்னா இந்த இடத்துல என்ன பண்ணோம் உங்களுக்குன்னா system dot out dot இல்ல ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம்னா system dot out dot println system dot out dot println F3 பிரிண்ட் பண்ணிட்டு இப்போ வந்து என்ன பண்ணி பிளஸ் கொடுத்து ஸ்பேஸ் கொடுத்துக்கிறோம். ஆனா எல்என் கொடுக்க கூடாது, தெரியாம அடி ரிப்பீட்டடா செஞ்சுட்டு சேம் ப்ரோக்ராம் அது ஆஸ் யூஸ்வல் எப்பவும் வர மாதிரி வந்துடுது. பட் ஆக்சுவலா பிரிண்ட் ஒரே லைன்ல எனக்கு பிரிண்ட் ஆகணும்னா பிரிண்ட் மட்டும் கொடுக்குறேன். தென் என்ன பண்றேன்னா F1 equal to ஏன்னா இப்போ 0வையும் 1ஐயும் ஆட் பண்ணா F3 கிடைக்கும். திருப்பி இது இந்த 1ஐயும் இந்த 1ஐயும் ஆட் பண்ணா 2 கிடைக்கும். அப்போ வந்து என்ன பண்ணா F1 equal to F2 சேஞ்ச் பண்ணிக்கணும். அப்புறம் F2 equal to F3 இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கணும். இதுதான் வந்து ப்ராசஸ். இப்போ நம்ம என்ன போட்டிருக்கோம், நம்ம இப்போ இந்த ப்ராசஸ் வந்து நம்ம வந்து நான் உங்களுக்கு இங்க போட்டு காட்டுறேன் பாருங்க. ஏன்னா இது நிறைய ப்ராசஸ் நடக்கும், உள்ள என்ன நடக்குதுன்றதுக்கு மேனுவல் இங்க போட்டா இன்னும் கிளியரா புரியும். இப்போ நெக்ஸ்ட் நான் என்னோட வேல்யூ 10 கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் F1யும் F2யும் பிரிண்ட் பண்ணிட்டேன், 0வையும் ஸ்பேஸ் 1 பிரிண்ட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் வந்து என்ன பண்றோம்னா இங்க என்ன பண்றது உங்களுக்கு F3 இப்போ வந்து என்னது I equal to 3 இல்லையா, I equal to 3 less than equal to 10, 3 less than equal to 10. இந்த இடத்துல ட்ரூ இது உள்ள வருது. உள்ள வந்தோடனே என்ன பண்றோம் F3 equal to F1 plus F2. அப்புறம் F3 பிரிண்ட் பண்றோம். அதுக்கப்புறம் என்ன பண்றோம்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல என்ன வரும் உங்களுக்கு F1 equal to F2, F2 equal to F3, அப்புறம் I plus plus. இதுதான் ப்ராசஸ் நடக்குமா, நம்ம உள்ள நடக்கிற ப்ராசஸ். இப்போ என்ன பண்றோம், இது வந்து சாரி இந்த இடத்துல நம்ம 3 less than சொல்லாம ப்ராசஸ் போட்டுக்கிறேன். I less than equal to n, I less than equal to 10. இந்த இடத்துல என்னம்மா அப்போ 3 less than equal to 10 true. ஓகே, ட்ரூன்னு வரதுனால இந்த இடத்துல வருது. இப்ப இங்க என்ன வருது நமக்கு 0 plus 1 ஏன்னா F1 ஓட வேல்யூ 0, F2 ஓட வேல்யூ 1. அப்புறம் F3 என்னன்னு பிரிண்ட் ஆகும் 1 பிரிண்ட் ஆகும். F1 equal to F2னா அப்ப F1 ஓட வேல்யூ என்ன ஆயிடுச்சு 1 ஆயிடுச்சு. F2 equal to F3 இதனோட வேல்யூ 1 ஆயிடுச்சு. I இன்க்ரிமெண்ட் ஆயிருக்கு 4 ஆயிருக்கு. இப்போ 4 less than equal to 10 இதுவும் ட்ரூ இல்லையா, இந்த இடத்துல வருது. ஆல்ரெடி வந்து F1 ஓட வேல்யூ 1, F2 ஓட வேல்யூ 1. அப்போ இங்க வந்து என்ன ஆகும் 2 வந்துருச்சு. இங்க என்னப்பா 2 வந்துருச்சு. இந்த இடத்துல வந்து F3 ஓட வேல்யூ இங்க வந்து ஆக்சுவலா வந்து F3 ஓட வேல்யூ 2, F1 equal to F2னா இது 1 தான். ஏன்னா F2 equal to F1 equal to 1. இப்போ F2 equal to 2 ஆயிடுச்சு. ஏன்னா F3 இல்லையா அது, அதனால 3. இப்போ இது 5 less than equal to 10. இப்போ இங்க ட்ரூ
இங்க வருது ஆல்ரெடி என்னம்மா நமக்கு இருக்கு f1 வேல்யூ என்ன இருக்கு 1 இருக்கு, f2 வேல்யூ 2 இருக்கு. ஸோ 1 + 2 என்னது இது 3. ஓகே, இந்த இடத்துல வருது. இங்க என்ன இன்க்ரிமெண்ட் ஆகுது, இது 3 இன்க்ரிமெண்ட் ஆகுது, 3 பிரிண்ட் ஆகுது. இங்க f1 = 2, ஏன்னா f1 = f2 இல்லையா, f2 வேல்யூ 2. அப்புறம் f2 = f3ன்றதுனால இது 3. அப்ப இங்க வந்து என்ன ஆகும் 6 ஆகுது. 6 <= 10, இது ட்ரூ. இப்ப என்ன பண்றோம், இந்த இடத்துல ஆல்ரெடி வந்து f1 வேல்யூ வந்து 2, f3 வேல்யூ என்னது f1 2, f2 வேல்யூ 3. 2 + 3 என்ன வரும், இங்க 5 வரும். ஓகே, தென் இந்த இடத்துல என்ன பண்றோம், இங்க வந்து 5 பிரிண்ட் ஆகுது. அதுக்கப்புறம் f1 = 3 ஆகும், ஏன்னா f1 = f2 இல்லையா, f2 = f3னா f2ல என்ன இருக்கு, f2 = 5 ஆயிடுச்சு. ஏன்னா f3 வேல்யூ f2க்கு அசைன் ஆயிடும். இங்க வந்து என்ன 7, 7 <= 10, இங்க ட்ரூ. இப்போ ஆல்ரெடி என்னது இருக்கு உங்களுக்கு, f1 வேல்யூ 3, f2 வேல்யூ 5. அப்ப இந்த இடத்துல என்ன வரும் உங்களுக்கு 8 வரும். ஸோ ஓகே, இப்போ இங்க 8 பிரிண்ட் பண்றோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், f1 = என்ன வரும் உங்களுக்கு f2 இல்லையா, அப்ப 5 வந்துடும். அப்ப f2 = f3னா f3ல என்ன இருக்கு 8 இருக்கு, அது வந்து இதுக்கு அசைன் ஆயிடும். இப்ப இங்க 8 இன்க்ரிமெண்ட் ஆகுது. இப்போ 8 <= 10, இது 2. இப்போ என்ன பண்றோம், ஆல்ரெடி f1 வேல்யூ வந்து 5, f2 வேல்யூ வந்து 8. ஸோ மொத்தத்தையும் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா 13 வரும். சரியா, இப்போ 13 வந்துருச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணிருக்கோம், இந்த இடத்துல f3 13. இப்போ f1 = என்ன f2 இல்லையா, அப்ப 8, f2 = f3 இல்லையா, அப்ப 13. இங்க என்ன வரும் 9. ஸோ 9 <= 10, இதுவும் ட்ரூ தானே, அப்ப உள்ள வரும். f1 வேல்யூ என்னமா 8, f2 வேல்யூ 13. ஸோ 21 வந்துருச்சு, 21. ஆல்ரெடி இப்ப இங்க வந்து f3 என்னவா பிரிண்ட் பண்ண சொல்லிக்கோம், 21 பிரிண்ட் ஆகும். f1 = f2னா அப்ப f2ல என்ன இருக்கோ அது f1க்கு அசைன் ஆயிடும், 13. f2ல என்ன இருக்கு, f2 = f3னா அப்போ 13 இருக்கு, இதுல சாரி 21. அப்போ இது வந்து 10. அப்போ 10 <= 10, இங்க வருது. ஆல்ரெடி என்ன இருக்கு, f1 வேல்யூ வந்து 13 இருக்கு, f2 வேல்யூ என்ன இருக்கு 21 இருக்கு. மொத்தத்தையும் நம்ம ஆட் பண்ணா டோட்டல் ஆட் பண்ண என்ன வரும் 34 வரும். ஸோ இது வந்து 34. f1 = 21, f2 = 34. 11 <= 10, இது ஃபால்ஸ். இப்ப நம்ம இங்க பிரிண்ட் பண்ணிட்டாச்சு இல்லையா, இப்ப நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். இப்ப என்ன ரிசல்ட் வந்திருக்கும் நமக்கு 0, 0 ஸ்பேஸ் 1. இந்த இடத்துல ரிசல்ட் வந்து ரிசல்ட் இங்க வந்து 0 1, இந்த ரிசல்ட் 0 1 1 ஸ்பேஸ் 2, அப்புறம் 3, அப்புறம் 5, அப்புறம் வந்து 8, அப்புறம் 13, அப்புறம் 21, அப்புறம் 34. இதுதான் இருக்கும். இப்ப நம்ம ரன் பண்ணும்போது கரெக்டா ரிசல்ட் வரும் பாருங்க. என்னோட வேல்யூ 10. பாத்தீங்களா, இதுதான் ஃபிபனாச்சி சீரிஸ். இப்போ இன்னைக்கு கிளாஸ் ஓவர்மா. இப்போ தேங்க்யூ. நெக்ஸ்ட் கிளாஸஸ் வந்து நெஸ்டட் லூப் பார்க்கலாம். நெஸ்டட் லூப் கான்செப்ட் இருக்கு, அது ஒரு லூப்புக்குள்ள இன்னொரு லூப் வரதா நெஸ்டட் லூப். நெக்ஸ்ட் கிளாஸ் டீச் பண்றேன். டுடே வந்து லூப்பிங் ஸ்ட்ரக்சர், லூப்பிங்ல வந்து டூ வைல், வைல், ஃபார் எல்லாம் ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஒரு முக்கியமான கான்செப்ட் ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ வெரி மச். அண்ட் ஆல்சோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஏதாவது இருந்தாலும் சொல்லுங்க. தேங்க்யூ. இப்படி ஏதாவது வேற மாதிரி டீச்சிங் வேணும்னாலும் சொல்லுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ண ரெடியா இருக்கேன். தேங்க்யூ.